கண் கலங்குற விஷயம் அதில் உள்ள 6-7 பேர் இல்லை. அல்வா வாசண்ணன், செல்லத்தரண்ணன், நெல்லை சிவா, விவேக் சார், இப்போ இருக்கிற மயில் சார், இவங்க கன்ஃபார்மாக இல்லைங்கிறது இன்னும் ஒரு கண் கலங்கக்கூடிய. லாஸ்ட்டாக விவேக் சார் இருக்கிறப்ப அந்த ஃபோட்டோவில் ஒவ்வொருத்தராக வந்து பிச்சு பிடுங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டில்ஸ் ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கும். நிறையா இதில் பார்த்துப்பீங்க. எல்லா காமெடியர்ஸ், வடிவேல் சார், விவேக் சார் எல்லாருடைய ரிசப்ஷனில் வந்து எல்லாரும் உட்காந்து ஒரு ஸ்டில்ஸ் ஒன்று இருக்கும். அது யாருக்கும் அமைஞ்சிருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் அந்த ஸ்டில் அவ்வளோ பேர் வரக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அந்த 2005 வந்தது ஊரில் கல்யாணம் பண்ண இங்கே ரிசப்ஷன் வச்சேன். பட் வடிவேல் அண்ணன் தான் முதல்ல வந்து ரிசப்ஷன் வைடான்னு சொல்லுவார். அவர் தான் இல்லை. நான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கும்போது அவருக்கும் பத்திரிக்கை கொடுத்தேன், மயில்சவனும் பத்திரிக்கை கொடுத்தேன். மயில்சவன் வந்து போய் பத்திரிக்கை வந்துடுறேன் முடிஞ்சால் ஊருக்கு வந்துடுறேன், இங்கே ரிசப்ஷன் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து வடிவேல் அண்ணன் கொடுக்கும்போது ரிசப்ஷன் வைடான்னு சொன்னார். நம்மளால் தாங்காது, பட்ஜெட் தாங்காது, நாங்களாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னது அவர் தான். ஏவிஎம்ல 2 வருஷம் கார்பெண்டராக வேலை செஞ்சோம் இல்லையா. ஏவிஎம் சரவணன் சார் மழை பெஞ்சது கூட பிடிச்சிட்டு வந்தார். வந்தார் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. நான் கூட நினச்சேன் இன்னைக்கு பார்த்து மழை பெய்யுது, நம்ம பேரை வந்து இவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கோம், அந்த செலவில் பாதியாவது நமக்கு வருமா, வாங்கின கடனை இருக்கும் இல்லையா. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு ஒரு 50,000 1,00,000 நம்ம தாங்க முடியாது இல்லையா ஒன்று வச்சுருந்தேன். ஆனால் வருமானத்தை தாண்டி எனக்கு வந்த விஐபி எல்லாம் பெரிய மாஸ். அப்போ இவ்வளோ தூரம் சொன்ன வடிவேல் சார் வரல. ஓகே, விவேக் சார்லாம் வந்துட்டாரு, எல்லா நடிகர்கள் வந்துட்டாங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஒருத்தர வந்து போயிருக்காங்க. விஜயகாந்த் சார் அப்படியே உட்காந்து சத்மோசில் வந்து போனாங்க, ராதா ரவி சத்மா எல்லாம் வந்து போயிட்டாங்க. ஒரு வடிவேல் சார் வரல, இவரை ஃபோன் பண்ணி திட்டினார். யார்? மயில் சார். நான் இது வரைக்கும் ரிசப்ஷன் ஆகி சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், உடனே கிளம்புவா அப்படின்னு உடனே கிளம்பிட்டேன். கிளம்பி வந்து எல்லாத்தையும் இது பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஸ்டில் என் வாழ்க்கையில் நான் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் கிடைக்காத ஒரு ஸ்டில் மயில் சார் வடிவேல் சார் வர வச்சு. மற்ற எல்லாருமே இன்னைக்கு டாப்பில் இருக்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் உச்சத்தில் இருக்கான். அதில் புதுமையான விஷயம், இன்னும் கண் கலங்குற விஷயம், அதில் உள்ள 6-7 பேர் இல்லை. அல்வா வாசண்ணன், செல்லத்தரண்ணன், நெல்லை சிவா, விவேக் சார், இப்போ இருக்கிற மயில் சார், இவங்க கன்ஃபார்மாக இல்லைங்கிறது இன்னும் ஒரு கண் கலங்கக்கூடிய. லாஸ்ட்டாக விவேக் சார் இருக்கிறப்ப அந்த ஃபோட்டோவில் ஒவ்வொருத்தராக வந்து பிச்சு பிடுங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் வந்து என் கண்காலம்